நீங்கள் இந்த மாதிரி செக்டர் டு செக்டர், ஸ்டாக் டு ஸ்டாக் ஜம்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வெல்த் எல்லாம் பில்டே ஆகாதுங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஃபண்ட் மேனேஜர் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிஎம்எஸ்னுடைய ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், யாருமே அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கோ அதை எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், அமெச்சர்ஸ் புக் ப்ராஃபிட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் புக் லாஸஸ்ன்ட்டு. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டாரோ, ஃபண்ட் மேனேஜரோ, இல்லை எங்களை மாதிரி அட்வைசர்ஸோ, இல்லை போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸோ, அவங்க வந்து லாஸை மட்டும்தான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராஃபிட்டை அப்படியே ஹோல்டிங்லேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயந்தான் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணணுன்னா ஒன்று மட்டும் நினச்சிங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணாதீங்க, லாஸை புக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸை சீக்கிரமாக எக்ஸிட் பண்ண முடியுமோ எக்ஸிட் பண்ணிக்கிங்க. ஆனால் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் நமக்கு உதவும். ஆனால் இதில் வந்து ஒரு எமோஷனல் பயஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு எமோஷ்னலான ஸ்ட்ராங் பீரியட் இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல பிரேக் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டன்சஸ், நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, ஒரு 500 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனில் இறங்கி போய் ஒரு 370 ரூபா 380 ரூபாய்க்கு வந்துடுதுன்னு வச்சுங்க. உங்களால் ஆனால் உங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது, அடுத்த 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் மல்டிவேகராக இருக்குன்ட்டு. இன்றைக்கி 25% நீங்கள் இறங்கியிருக்கிற வாலட்டாலிட்டியை நீங்கள் டாலரேட் பண்ணுவீங்களா? பொதுவாக மாட்டாங்க. என்ன, இறங்கிக்கிட்டே இருக்கு, நான் விற்றுட்டு போயிடுறேன்ட்டு. ஆனால் விற்றுட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு சின்ன ரெக்கவரி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 500க்கு வரும். அந்த கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எகைன் அண்ட் எகைன் ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனி மல்டிபேக்கர் ஆனதுக்கப்புறமா நாம் என்ன மாதிரி சொல்லுவோம், இல்லை நம்ம நேரம் விற்றுட்டோம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஒரு டஃப்பான டைமில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்கை. அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டராக, ஒரு பிஸ்னஸ்மேனாக நம்மளை வந்து வளர்த்தோம். ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார், அவரோட தொழிலில் வந்து இன்றைக்கி ஒரு டெம்பரரியாக ஒரு சுணக்கு வருது, இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு பெரிய லெவலில் வளர முடியாதுன்னு அவருக்கே தெரியுது. அதுக்காக அவர் என்ன பிஸ்னஸை விட்டுட்டா போயிடுவார்? மாட்டார். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டே இருப்பார். 2 வருஷம் அந்த கஷ்டகாலம் கடந்ததுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். ஸ்டாக்ஸில் இதே தான். ஒரு சில காலங்கள் வந்து நமக்கு கஷ்டகாலமாக இருக்கலாம், ஆனால் மறுபடியும் வளர்ச்சி இருக்குங்கிற நம்புற ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது தான் அது 10x 20x மல்டிபேக்கராக வளருது. ஒரு கம்பெனி வந்து நீங்கள் நல்ல மல்டிபேக்கரை சூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா தான் 10 மடங்கு 20 மடங்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் எந்த கட்டத்துலையும் ட்ரேடராக வாங்கி விற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த வெல்த் வந்து போயிடும்.